நான் பிறப்புறுப்பை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிறப்புறுப்பு தான் இருக்கும். அதை ஏத்துக்கோங்க. அதை விட்டுட்டு அதை அழகாக்குறேன், அதை பெருசாக்குறேன், அதை சிறுசாக்குறேன் அப்படின்னு பணத்தையும் நேரத்தையும் வீணாக்காதீங்க. உங்க பிறப்புறுப்பை அறுவை சிகிச்சை மூலமே மாற்ற முடியும். அது உங்க உடல்நலத்துக்கு தீங்கை விளைவிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உங்க பிறப்புறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒரு சிறந்த தாம்பத்திய உறவுக்கு காதல் தான் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அன்பா உங்க துணையோட கையை பிடிச்சா கூட அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, பிறப்புறுப்புல துர்நாற்றம் வீசுவது இயல்பான ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது சிறுநீரக பாதையா இருப்பதனாலையும் பாக்டீரியாக்கள் அதிகமா ஊடுருவதனாலையும் அந்த இடத்துல துர்நாற்றம் வீசும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த துர்நாற்றத்தை போக்க தினமும் நீங்க குளிக்கும் பொழுது தண்ணீரால் சுத்தம் செய்தாலே போதும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதிகபட்சமா நீங்க வெறும் தண்ணீரால தான் சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.